பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டு என்று கருதி ஏதோ ஒரு வசனத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் ஒரு முட்டாள். அவன் நரகத்தை அடைந்து விடுவான். பைபிள் வசனங்கள் எல்லாம் இரு நடையில் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேனுங்கிற வசனமும் அதில் தான் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அழிக்க வந்தேனுங்கிற வசனமும் அதில் தான் இருக்குது. சமாதானத்தை அனுப்ப வந்தேனுங்கிற வசனமும் அதில் தான் இருக்குது. பிரிவினை ஏற்படுத்த வந்தேனுங்கிற வசனமும் அதில் தான் இருக்குது. இப்படியாக விழித்திருந்து ஜெபியுங்கள்ங்கிற வசனமும் அதில் தான் இருக்குது. வீணான வார்த்தைகளை அளப்பாதுங்கிற வசனமும் அதில் தான் இருக்குது. அப்போது ஒன்றுக்கொன்று முரணான வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே பைபிள் வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் நடக்கும்போது ஏமாற்றப்பட்டவர்களாய் காணப்பட்டுவிடுவோம். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் நடந்தால் நாம் ஏமாற்றப்பட்டவர்களாய் காணப்பட்டு விடுவோம். உதாரணமாக, நான் காலேஜ் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஓய்வு நாளில் படிக்கக்கூடாதுன்னார். நான் படிக்கலை. அதுக்கு சில வசனங்களை சொன்னார். சரி, நம்ம கீழ்ப்படிவோம்னு கீழ்ப்படிஞ்சேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகும்போது அவன் பையன் ஓய்வு நாளில் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பாஸ்டர், உங்கள் பையன் ஓய்வு நாளில் படிக்கானான்னு கேட்கும்போது, ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார், அதை படிக்கலாம் அப்படின்னார். அப்போ இப்படியாக நாம் பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு வந்த ஒரு வசனம், மற்றவருக்கு ஒரு வசனம், இப்படியாக பயன்படுத்துகளாய் காணப்படுகிறார்கள். ஆகவே வசனம் சொல்கிறது என்று ஒரு மனிதனை நம்பி நாம் பின்னால் போவோம் என்று சொன்னால் நாம் சில நேரங்களில் ஏமாற்றப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அந்த பாஸ்டர்மார்கள் அவர்கள் வாழத்தக்கதாக வசனங்களை எடுத்துக்கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி போவார்கள். இப்போ வசனங்களை ஏதோ மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு வசனத்தை நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கும்போது நாம் ஒன்று நரகத்தை அடைவோம், இல்லை என்று சொன்னால் நாம் ஏமாளிகளாக போய்விடும். ஆகவே பைபிளுடைய வசனங்களை எல்லாவற்றையும் படித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டுமே தவிர ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு நாள் வியாதிக்கே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உண்மையே பேசணும்னு சொன்னார். ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு நான் வந்தேன். அந்த பாஸ்டர் மருந்து சாப்பிடுவதை நான் பார்த்து விட்டேன். என்ன பாஸ்டர், நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொன்ன வார்த்தை, லூக்காவே ஒரு வைத்தியந்தான், மருந்துலாம் சாப்பிடலாம் அப்படின்னார். கோயிலில் போய் நீங்கள் அப்படி பேசுகிறீங்களே, உண்மையே பேசணும்னு நீங்கள் மருந்தே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்கு சில வசனங்களை எடுத்தீங்கன்னு நான் கேட்டப்போ, கோயிலில் அப்படி தான் சொல்லணும், 4 பேர் மதிக்கத்தக்கதாக நம்ம நடந்துக்கிடணும், நம்ம நீதிமான் போல் காமிச்சிக்கணும். ஆனால் வெளியே வந்து நம்ம எப்படியும் வாழலாம், நம்மெல்லாம் கிருபையினால் தான் ரசிக்கப்படுறோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த பாஸ்டர்மார்கள் அவங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு வசனத்தையும் மற்றவர்களுக்கு வந்தால் ஒரு வசனத்தையும் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆகவே இதை நம்பி நாம் பின்பற்றி போனால் நாம் அடிமைகளாக மாறிவிடும். ஆகவே வசனம் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் நடக்காமல் பைபிள் முழுவதையும் படித்து தியானித்து அதன்படி நடந்தால் நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம்.